வணக்கம் நண்பர்களே. இன்றைய வீடியோவில் நாம 50 வாட் சோலார் பேனல் பற்றி முழுமையாக பார்க்க போகிறோம். இந்த 50 வாட் சோலார் பேனல் எதற்கெல்லாம் பயன்படும், எவ்வளவு கரண்ட் வரும், எந்த பேட்டரி பயன்படுத்தலாம், வீட்டில் என்னென்ன சாதனங்கள் ஓடும்னு ஸ்டெப் பை ஸ்டெப் சிம்பிளா இந்த வீடியோல விளக்க போறேன். சோலார் பற்றி புதுசா தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோ முழுசா பாருங்க. சோலார் பேனல் என்றால் என்ன? முதலில் சோலார் பேனல் என்றால் என்ன? சூரிய ஒளியை வாங்கி அதை டிசி கரண்டா மாற்ற சாதனம்தான் சோலார் பேனல். இந்த கரண்டை நேரடியாக பயன்படுத்த முடியாது. அதனால டேஷ் சார்ஜ் கண்ட்ரோலர் சைஸ் இன்க்ரீஸ் பண்ணணும். 50 வாட் சோலார் எதற்கெல்லாம் பயன்படும்? 50 வாட் சோலார் பேனல் வைத்து எல்இடி பல்ப், டியூப் லைட், டிசி ஃபேன், மொபைல் சார்ஜிங், வைஃபை ரவுட்டர், சிசிடிவி கேமரா, ஸ்மால் டிவி, லிமிடெட் டைம் இவையெல்லாம் ஓடலாம். மிக்சர், கிரைண்டர், ஃப்ரிட்ஜ், அயர்ன் பாக்ஸ் இவையெல்லாம் 50 வாட்ஸ்க்கு சூட்டபிள் இல்லை. இது லோ பவர் அப்ளையன்சஸ்க்கு தான் பெஸ்ட். பேட்டரி செலெக்ஷன். 50 வாட் சோலார் பேனலுக்கு பேட்டரி செலெக்ஷன் ரொம்ப முக்கியம். பெஸ்ட் ஆப்ஷன்ஸ் 12V 40Ah, 12V 60Ah. 120Ah பேட்டரி போட்டாலும் சார்ஜ் ஆக ரொம்ப டைம் ஆகும். அதனால பிகினர்ஸ்க்கு 40Ah அல்லது 60Ah தான் பெஸ்ட். பேட்டரி ஃபுல் சார்ஜ் ஆக சுமார் 5-7 ஹவர்ஸ் சன்லைட் தேவைப்படும். சார்ஜ் கண்ட்ரோலர். சார்ஜ் கண்ட்ரோலர் இல்லாம சோலார் சிஸ்டம் சேஃபா இயங்காது. 50 வாட்ஸ்க்கு 10A PWM சார்ஜ் கண்ட்ரோலர் போதும். MPPT அவசியமில்லை. சார்ஜ் கண்ட்ரோலர் வேலை ஓவர் சார்ஜ் பிரிவென்ட், பேட்டரி டேமேஜ் அவாய்ட், கரண்ட் ரெகுலேஷன். இது இல்லாம சிஸ்டம் கனெக்ட் பண்ணாதீங்க, வார்னிங். இன்வெர்ட்டர் தேவையா? நீங்க ஏசி அப்ளையன்சஸ் ஓட வைக்கணும்னா இன்வெர்ட்டர் தேவை. ஸ்மால் இன்வெர்ட்டர் 300VA அல்லது 500VA. டிசி பல்ப்ஸ் மட்டும் பயன்படுத்துறீங்கன்னா இன்வெர்ட்டர் கூட தேவையில்லை. இதனால் கரண்ட் லாஸ் குறையும். டெய்லி யூசேஜ் எக்ஸாம்பிள். ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். 3 எல்இடி பல்ப் 9W x 3 27W. ஒரு டிசி ஃபேன் 25W. மொபைல் சார்ஜிங் 10W. டோட்டல் 62W. இந்த லோட 3-4 ஹவர்ஸ் 50 வாட் சோலார் சிஸ்டம் சப்போர்ட் பண்ணும். யூசேஜ் கண்ட்ரோல் பண்ணினா நைட்ல கூட கரண்ட் சேமிக்கலாம். 50 வாட் சோலார் யாருக்கு சூட்டபிள்? 50 வாட் சோலார் பேனல் சூட்டபிள் பிகினர்ஸ், வில்லேஜ் ஹோம்ஸ், இபி பேக்கப், சிசிடிவி செட்டப், எமர்ஜென்சி லைட்டிங், லேர்னிங் பர்பஸ். லோ பட்ஜெட்ல சோலார் ஸ்டார்ட் பண்ண இதுவே பெஸ்ட் சாய்ஸ். கன்க்ளூஷன். நண்பர்களே, 50 வாட் சோலார் பேனல் ஸ்மால் சிஸ்டம் தான். ஆனா சரியா பயன்படுத்தினா நம்ம டெய்லி லைஃப்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சோலார் சம்பந்தமான இன்னும் பல வீடியோஸ் நம்ம சேனல்ல தொடர்ந்து வரும். நன்றி.